நாம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரமலான் மாதத்தை எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சந்தோஷம், அந்த ரமலான் மாதம் வருது. ஏன் அந்த சந்தோஷம் நமக்கு வருது? 1000 மாதங்களை விட, சார் சொன்னாங்களே, 1000 மாதங்களை விட சிறந்த மாதம். பாருங்களேன், ஒரு கூட்டம் சந்தோஷம் அடைகின்றது. ரமலான் வருதே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. ஏன்? நம்ம இவ்வளவு நாளா செய்துட்டோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்துட்டோம், அநியாயக்காரனா இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை கரித்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் நம்மள வருது. இது யார்? உண்மை மூமின்கள், முஸ்லீம்கள், இறை நேசர்கள், அந்த நல்லடியார்கள் அந்த ரமலானை வரவேற்கின்றார்கள், தயாராக இருக்கின்றார், எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ரமலான் மாதம் வருதுன்னு கவலையும் படுறாங்க. அது எப்படிங்க கவலைப்படுறாங்க? ஆமா, கவலைப்படுகின்றார்கள். காரணம், இந்த ரமலான் மாதம் வந்து நாம் நல்லவர்கள் செய்ய முடியலன்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியம் இல்லையே, பலகீனமா இருக்கிறோமே, நாம் வேலை செய்கின்றோமே, இப்படி பல பிரச்சனைகள்ல இருக்கிறோமே, இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைய முடியுமா அப்படின்னு கவலைப்படுறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கின்றது நம்மிலே. என்ன? இந்த ரமலான் மாதத்தை பத்தி கேர் பண்றதே இல்லை. எப்படி ஜும்மா தொழுகையை கேர் பண்றது இல்லையோ, அந்த மாதிரி ஜும்மா தொழுறாங்க இல்லைங்களா, கேர் பண்றது எவ்வளவு பேர் பார்க்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ரமலான் மாதத்தை அவங்க கேர் பண்றதே இல்லை. கை சேதம். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ்